ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்யும் சிறு சிறு செயலுக்கு உண்டாகும் தோஷங்களை எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய விஷயங்களை பற்றிய ஒரு சிறு தகவலைதான் இங்கு நாம் காண இருக்கிறோம். வாங்க வீடியோவிற்குள் போகலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சில செயல்களை செய்யும் போது அது நல்ல செயலாக தெரிந்தாலும் அதில் ஒரு சில தவறுகளால் நல்ல செயலாலும் ஒரு சில சிறு தோஷங்கள் உண்டாகிவிடுகின்றன. அவற்றால் பெரிய கெடுபலன்கள் இல்லை என்றாலும் சிறு சிறு கெடுபலன்கள் உண்டாக்கிவிடும். எனவே அத்தகைய செயல்களை அனைவரும் கண்டிப்பாக அறிந்து கொண்டு செயல்படுவது உத்தமம். ஒரு கோவிலுக்கு எடுத்து சென்ற பொருளை அங்கே சேர்த்து விட வேண்டும், அதை மற்ற கோவிலுக்கு எடுத்து செல்லக்கூடாது. நாம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த உணவை கோவிலில் அமர்ந்து உண்ணும் முன் அங்கே உள்ள ஒரு தெய்வத்திற்கு படைத்துவிட்டு உண்ண வேண்டும். காலையில குளிக்காமல் உணவு உண்ணக்கூடாது. வீட்டிலுள்ள தெய்வங்களை வணங்காமல் வெளியே செல்லக்கூடாது. தெய்வங்களுக்கு அலங்கரித்த பூக்களை நீரில் சேர்க்காமல் தரையில் வீசக்கூடாது. மண் அல்லது மற்ற உலோகத்தினாலான விளக்கில் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும். நாய்க்கு உணவு வைத்துவிட்டு அதை ரசிக்கக்கூடாது. பூசணிக்காயை பெண்கள் உடைக்கக்கூடாது. இரவில் துணி துவைக்கக்கூடாது. குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. தீபாவளி தவிர மற்ற நாட்களில் அதிகாலை பொழுதில் எண்ணெய் தேய்த்துக் கொள்ளக்கூடாது. வீட்டில் தீபத்தை ஆடவர்கள் அணைக்கக்கூடாது. அமாவாசை தவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியையோ ஏற்றக்கூடாது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனைவியுடன் சண்டை போடக்கூடாது. வெறும் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. இவைகளெல்லாம் அறிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சின்ன சின்ன தோஷங்களாக நம்மிடம் சேர்ந்து நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதுடன் நம்முடைய குலதேவதை, தெய்வம் மற்றும் அருள்களை தரும் குருமாரின் ஆசிகளையும் கெடுத்துவிடும். என்ன நேயர்களே, நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எல்லோரும் எல்லா தோஷமும் நீங்க பெற்று எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.